10,000 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்ச ஒரு உயிரினத்தை இப்போ திரும்ப உயிரோட கொண்டு வந்திருக்காங்க. டயர் வுல்ஃப்ஸ் ஒரு வகையான ஓனாய் இனம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போயிருக்கு. டிஎன்ஏ சாம்பிள் அண்ட் ஜீனம் எடிட்டிங் மூலியமாக அந்த உயிரினத்தை டயர் வுல்ஃபை திரும்ப கொண்டு வந்திருக்காங்களாம். எக்ஸ்டிங்டான ஒரு உயிரினம் இப்போது டீஎக்ஸ்டிங்க்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போது இந்த உலகத்தில் மொத்தம் 3 டயர் வுல்ஃப் இருக்கான். ஆனால் உண்மையிலே அது டயர் வுல்ஃப்ஸ் தானா இல்லை கம்பி கட்டுற கதையா? திஸ் இஸ் அன்சைன்ட், மீண்டும் பிறந்த உயிரினம். டயர் வுல்ஃப்ஸ் இந்த வகையான ஓனாய் இனத்தை நீங்கள் நிறைய பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ்லாம் பார்த்துருக்கலாம். அதுவும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஸ்டார் குடும்பத்தில் இருக்க எங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு டயர் வுல்ஃப் இருக்கும். ஜான்ஸ்னோ கூட வெள்ளையோ டயர் வுல்ஃப் வச்சிருப்பார்ல, அதை தான் இப்போதைக்கு திரும்ப உயிரோட கொண்டு வந்திருக்காங்க. இது ஃபிக்ஷன் கிடையாது, உண்மைதான். டயர் வுல்ஃப்ஸுங்கிறது நிஜமாலே இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்த ஒரு உயிரினம். 10,000 வருஷத்துக்கு பின்னாடி போகணும் நாம. அப்போ இருக்க அந்த உலகம் நம்ம இப்போ பார்க்குற மாதிரி இல்லைங்க. முக்கியமாக உலகமே ஐஸால் நிரம்பி இருந்துச்சா. ஐஸ் ஏஜுங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. மிக பிரம்மாண்டமான உயிரினங்கள்லாம் வாழ்ந்த தருணம் மெகாஃபானாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மேமோத், எஸ்டர்டேஸ் கேமல், பெரிய பெரிய காட்டெருமைகள் மெகாபைசன் சொல்லுவாங்க. பிரம்மாண்டமான ஸ்லாத் தேவாங்க வகைன்னு சொல்லி இந்த மெகாஃபானஸ் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதுக்கு ஈக்குவலாக அதை வேட்டையாடி தின்னக்கூடிய பெரிய பெரிய பிரிடேட்டர்ஸும் சுற்றி தான் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு முக்கியமான ஓனாய் கூட்டம் தான் இந்த டயர் வுல்ஃப்ஸ். டயர்னா பயங்கரம்னு அர்த்தம். அதாவது பயங்கரமான ஓநாய்கள் அப்படிங்கிறது தான் டயர் வுல்ஃப்ஸோட லிட்டரல் மீனிங்கு. இவங்க கூடவே பேரலாக வாழ்ந்துட்டு இருந்த இன்னொரு ஓனாய் இனம் தான் கிரே வுல்ஃப். இந்த கிரே வுல்ஃபும் டயர் வுல்ஃபோட எலும்பையுமே பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா இதோடைய அண்ணனாவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்கும். கிரே வுல்ஃபோட டயர் வுல்ஃபோட பல் தாடைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா. பெரிய பெரிய எலும்புகளே கடிச்சு உடைக்கக்கூடிய அளவுக்கு சம ஸ்ட்ராங்கான தாடைகள் கொண்டிருக்கிறதுமே தாண்டி உருவத்திலையுமே பெருசானது. கிட்டத்தட்ட மனிதர்களோட கம்பேர் பண்ணும்போது 4 அடி வரைக்கும் வருமாங்க. அண்ட் இந்த கூட்டத்தோட ஆல்ஃபா 100 கிலோ வரைக்கும் தொடுமா. ஆரம்பத்தில் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே போல இருக்க அந்த சமயத்தில் ரெண்டுமே ஒரே பிரிவினையை சார்ந்ததான் தான் இருக்கணும்னு நினச்சி கேனிஸ் கீழே தான் இந்த பிரிவினை படுத்துறாங்க. கேனிஸ், டைரிஸ். இந்த டைரிஸ்லேயே 2 வகை இருக்குது, குல்டியாடி அண்ட் டைரிஸ். பட் இப்போ லேட்டஸ்டாக 2021 ஒரு ஸ்டடி நடத்தியிருக்காங்க. அந்த ஸ்டடி படி கிரே வுல்ஃபுக்கும் கேனிஸ் டைரஸுக்கும் சம்மந்தமே இல்லையாங்க. பார்க்க தான் கிட்டத்தட்ட ஒரே போல் இருக்குது, எலும்பு ஒரே ஷேப்பில் இருந்தாலும் கிரே வுல்ஃப் இவால்வ் ஆகுறதுக்கு 50 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே டைரிஸ் அந்த இனத்துலேருந்து பிரிஞ்சிருச்சான். ஃபர்ஸ்ட்டு இந்த கிரே வுல்ஃபுக்கு க்ளோசஸ்ட் ரிலேட்டிவாக தான் டயர் வுல்ஃப் இருக்குன்னு நினச்சாங்க. ஆனால் 2021 ஜீன் ரிசர்ச் படி பார்க்கும்போது டெக்னிக்கலாக கிரே வுல்ஃபோட டிஸ்டன்ட் ரிலேஷன் தான் இந்த டயர் வுல்ஃப். பக்கத்துலேயே வராதாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிரிவினை. எந்த அளவுக்குனா கேனஸுக்குள்ளே கூட்டு வராமல் இதோடைய அந்த ஜீன் பேரையே மாற்றிட்டாங்க, எவோசின் டைரஸ். ஸோ அந்தளவுக்கு கிரே வுல்ஃபுக்கும் டயர் வுல்ஃபுக்கும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸுங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கேன். ஒரு ஒற்றுமை இருந்தாலும் ஓனாய் போல் ரெண்டுமே பார்க்குறதுக்கு இருந்தாலும் டெக்னிக்கலாக ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரியுதா? அமெரிக்காஸில் தான் அதிகமாக காணப்பட்டதாக சொல்லப்படுது. ஓப்பன் வெட்லேண்டில் தான் இது அதோடைய வாழ்க்கையை நடத்தியிருக்கான். அதோடைய ஹேபிட்டட் அங்கே தான் அமைஞ்சிருக்கு. ஃபாரஸ்ட், காடு பகுதிகள் கிடையாது, ஓப்பன் வெட்லேண்ட். அது மட்டும் இல்லாமல் அந்த மெகாஃபானஸ் வாழ்ந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் இதுக்கு சாப்பாடுமே அதிகமாக கிடைச்சிருக்கு. ஒரு குரூப்பில் 30 ஓநாய்கள் சுற்றுமாங்க. 30 ஓநாய்கள் 4 அடி ஒவ்வொன்றும் சுற்று போட்டுச்சுன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. எலும்பு கூட மிஞ்சாது. ஆனால் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கால மாற்றம்ங்கிறது நடக்குது. ஐஸ் ஏஜ் முடிஞ்சு உலகத்தோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக ஆரம்பிக்குது. இதில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்த இந்த ஓநாய்களுக்கு சம்மந்தப்பட்ட உணவுங்கிறது கம்மியாகிற சமயத்தில் சின்ன சின்ன மிருகங்களை வேட்டையாட முடியாத இந்த நாய்கள் அழிஞ்சு போகுது. மனிதர்களும் உள்ளே இன்வால்வ் ஆகுறாங்க. சில மனிதர்கள் வேட்டையாட செஞ்சுருக்கலாம், சாப்பாட்டுக்காக வேட்டையான மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு க்ளூஸும் கிடைக்கல. ஸோ மோர் லைக்லி இது ஒரு நேச்சுரல் எக்ஸ்டிங்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்படி எக்ஸ்டிங்க்டான இந்த உயிரினத்தை இப்போ திரும்பவும் உயிரோட கொண்டு வந்திருக்காங்க கொலோசல் பயோசைன்சஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ரைவேட் கம்பெனி. இவங்க ஜீனம் எடிட்டிங் அண்ட் டிஎன்ஏ மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைவேட் கம்பெனி டி எக்ஸ்டிங்ஷன் ப்ராசஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களாம். அழிஞ்சு போன உயிரினங்களை திரும்ப கொண்டு வரது தான் எங்களுடைய வேலையாக இருந்திருக்கேன். அந்த வகையில் உள்ளி மேமத்தை கொண்டு வரது தான் எங்களுடைய முதல் குறிக்கோளாக அமைஞ்சிருக்கு. இந்த உள்ளி மேமத்துமே பார்த்தீங்கன்னா 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி தான் அழிஞ்சு போயிருக்கேன். அந்த ஐசேஜ் ரீஜன் முடியும் போது யானைகளுக்கு உடம்புல ரோமம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதாங்க கான்செப்ட். பட் அந்த மேமத்தோட டிஎன்ஏ எதுவுமே கிடைக்கல, ஃபுல் ஜீனோம் ஸ்ட்ரக்சர் டிஎன்ஏ எதுவுமே கிடைக்காத அந்த சமயத்தில் என்னென்ன எடிட்டிங் பண்ணால், டிஎன்ஏல என்னென்ன மாற்றங்களை பண்ணால் அந்த ரோமத்தை வர வைக்க முடியும்னு சொல்லி ஒரு எலி மேலே டெஸ்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சும் காட்டியிருக்காங்க. உள்ளி மேமத்துக்கு பதிலாக உள்ளி மைஸ், அதாவது ரோமத்தை கொண்டிருக்க ஒரு எலியை உருவாக்கியிருக்காங்க. இது 8 மாதத்துக்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயம். ஜீனோம் எடிட்டிங் அண்ட் டிஎன்ஏ மாடிஃபிகேஷனில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அது வந்து பார்க்கப்படுது. பாருங்களேன், ரோமத்தை வச்சிருக்க ஒரு எலி வித்தியாசமாக இருக்கல பார்க்கவே. இது முழுக்கவே யானைகளுக்கு இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ உள்ளி மேமத்தோட வேலை போயிட்டு இருக்க அதே சமயத்தில் தான் டயர் வுல்ஃப் ப்ராசஸுமே பின்னாடி நடந்திருக்கு. ஸோ உள்ளி மேமத்தோட டிஎன்ஏ ஜீனம் ஸ்ட்ரக்சர் கிடைக்கல, ஆனால் டயர் வுல்ஃபுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு சின்ன பல்லுல இருந்தும் 75,000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு சின்ன படிமத்தின் மூலியமாகவும் டயர் வுல்ஃபோட முழு ஜீனமையுமே இவங்க மேப் பண்ணதா சொல்றாங்க. டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் தாங்க, அதில் அந்த ஜீனம் என்ன மாதிரி மேட்ச் ஆகி இருக்குன்னு சொல்லி
அது எல்லாத்தையுமே டயர் வுல்ஃபுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி வச்சிருக்காங்களாம். இன்னும் 2 மாதத்தில் அதை பப்ளிக்காகவே ரிலீஸ் பண்ணுற ஐடியாவும் இருக்க தான் சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட் ஜீனம் ஸ்ட்ரக்சர் இவங்க கிட்டே இருக்க அந்த சமயத்தில் இந்த ஜீனம் ஸ்ட்ரக்சரோட மேட்ச் ஆகக்கூடிய ஒரு டிஎன்ஏவை எடுத்து அதில் இந்த ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்ணி டயர் வுல்ஃபை உருவாக்குறது தான் பிளானே. அந்த வகையில் டயர் வுல்ஃபுக்கு உருவ ஒற்றுமையில் ஒன்றா இருக்கக்கூடிய கிரே வுல்ஃபை தான் சூஸ் பண்ணுறாங்க. கிரே வுல்ஃபோட அந்த ஜீனோமை எடுத்து அதில் டயர் வுல்ஃபில் என்னென்ன விஷயங்கள் மாறுபட்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே கிரே வுல்ஃபில் ஆல்டர் பண்ணுறாங்க. முக்கியமாக எல்காரல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்ட்ராண்ட், அது டயர் வுல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக உயரத்தை கொடுக்கும். அந்த அனிமலோட சைஸே மாற்றி அமைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அது கிரே வுல்ஃபில் மிஸ் ஆகிறத நோட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்காரலை இங்கே ஆட் பண்ணுறாங்க. வெள்ளை கலர் ரோமம் வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற சில மாடிஃபிகேஷன் நடத்தப்படுது. இந்த மாதிரி மொத்தம் 20 வித்தியாசமான மாடிஃபிகேஷன் செஞ்சதான் சொல்கிறாங்க. இப்படி மாடிஃபை பண்ணப்பட்டு உருவாக்கின அந்த செல் ஸ்ட்ரக்சரை ஒரு கிரே வுல்ஃபோட எக்கில் அந்த கருமுட்டையில் வச்சு அதை டயர் வுல்ஃப் கருமுட்டையாக மாற்றி ஒரு நாயோட உடம்புல செலுத்தி அதன் மூலியமா பெற்றெடுக்கப்பட்ட 3 குட்டிகளை தான் இப்போதைக்கு அஃபிஷியலாக பப்ளிக்காக ரிவீல் பண்ணியிருக்காங்க. 2 குட்டிகள் அக்டோபர் 2024 பிறந்துருச்சு. ராமுலஸ் அண்ட் ரீமஸ். ரோம் நாட்டை கண்டுபிடித்த 2 மன்னர்களோட பேர். இப்போ திரும்பவும் டயர் வுல்ஃப் ரிட்டர்ன் ஆகியிருக்க அந்த சமயத்தில் அந்த மன்னர்களோட பேரையே இதுக்கும் கொடுத்துருக்காங்க. 2மே ஆண் தான். இப்போ லேட்டஸ்ட்டாக ஜான்வரி மாதம் ஒரு பெண் பிறந்திருக்கு. அதுக்கு கலிசிங்கிற பேரை கொடுத்துருக்காங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்குறவங்களுக்கு கலிசி யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அங்கேயுமே டயர் வுல்ஃப் ஃபேமஸ் ஆன அந்த சமயத்தில் அதில் ஒரு குவீனோட பேரை இதற்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு மொத்தம் 3 டயர் வுல்ஃப் நம்ம உலகத்தில் சுற்றிட்டு இருக்கு. அழிஞ்சு போனதாக கன்சிடர் பண்ணப்பட்ட ஒரு உயிரினத்தை திரும்பவும் டீஸ்டிங்ஷன் ப்ராசஸ் மூலிமா கொண்டு வந்துட்டோம். இது ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இதுக்கு ஆதரவு வந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற பேச்சு தாங்க அடிபடுது. ஆப்வியஸாக டயர் வுல்ஃப் ரிட்டர்ன் ஆனால் அது எனக்கும் சந்தோஷம் தான். ஆனால் டயர் வுல்ஃப் அழிஞ்சது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்ன்னு தான் சொல்லப்படுது. கிளைமேட் சேஞ்சும் உணவு கிடைக்காத அந்த பற்றாக்குறையும் தான் டயர் வுல்ஃபை அழிச்சிருக்கு. அது அழிஞ்ச அந்த சமயத்தில் அதுடைய அந்த சுற்று வட்டாரத்தில் வாழ்ந்துட்டு இருந்த கிரே வுல்ஃப் தொடர்ந்து மிக பெருசாக பல்கி பெருகிருக்கு. இப்போ கிரே வுல்ஃப் உயிரோடு இருக்குது, அது அழியலை. ஸோ நேச்சரே இந்த பக்கம் டயர் வுல்ஃபை அழிச்சிருச்சு. நேச்சுரல் செலெக்ஷன் ப்ராசஸில் டயர் வுல்ஃப் அழிக்கப்பட்டிருக்கு. அதையும் திரும்ப கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் இப்படி கொண்டு வரப்பட்ட இந்த டயர் வுல்ஃப் காட்டுப்பகுதிகளில் விட முடியாது. ஏன்னா காட்டுப்பகுதிகளில் சாப்பாடு கிடைக்கலன்னு தான் அது ஃபஸ்ட்டு அழியவே செஞ்சுருக்கு. இப்போ திரும்ப கொண்டு போய் காட்டில் விட்டால் அது அழியக்கூடிய நிலைமை தானே ஏற்படும். ஆல்ரெடி கிரே வுல்ஃபே அழியிற நிலைமையில தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டிங்ஷனை நோக்கி கிரே வுல்ஃபே போயிட்டுருக்கான். டயர் வுல்ஃப் சர்வைவ் ஆகுமா? அப்படி உருவாக்கப்பட்ட டயர் வுல்ஃப் கண்டிப்பாக ஒரு ப்ரிசர்வேஷனுக்குள்ள தான் வளர்க்கப்படும். மனிதர்களோட கண் பார்வையில் தான் வளர்க்கவே படப்போகுது. இப்போ அந்த குட்டிகளுக்கு மொத்தம் 5-6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிருக்கு. இந்த குட்டிகள் இப்போ பார்க்கும்போதே ஆல்மோஸ்ட் ஒரு வளர்ந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் ஹைட்டில் தான் இருக்குது. எண்ணமும் அது வளரும், 4 அடிக்கு வளரும். இப்படி அந்த குட்டிகளை மனிதர்கள் தன் கண் பார்வையிலேயே ப்ரிசர்வேஷனில் தான் வளர்க்கவே போகிறாங்க. அப்படிப்பட்ட அந்த குட்டிகள் ஏன் வளரணும்னு சொல்லி ஒரு பக்கம் கேட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இது டயர் வுல்ஃபே கிடையாது, கிரே வுல்ஃபை மாடிஃபை பண்ணி நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் முன்னாடி சொன்னல, கிரே வுல்ஃபோட அந்த டிஎன்ஏவும் டயர் வுல்ஃபோட அந்த டிஎன்ஏவும் மேட்ச் ஆகலை. ஒரே ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே வரல. 50 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த 2 இனமும் பிரிக்கப்பட்டிருக்கு. செப்பரேட்டாக ஒரு ஜீன் நேமே இதுக்கு கொடுத்துருக்க அந்த காரணத்தினால இந்த 2 ஜீனமும் எப்படி மேட்ச் ஆகும்? ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் கிரே வுல்ஃபை மாடிஃபை பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைனை உருவாக்கியிருக்கீங்க, டிசைனர் பெட்ஸை உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வைக்கப்படுது. அதாவது சில நாய்கள் உயரமாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும், காது புடைப்பாக இருக்கணும், வால் கட்டையாக இருக்கணும்னு சொல்லி மாடிஃபை பண்ணி உங்களுக்கு ஏற்ற பெட்ஸை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க. அதோடைய முதல் ஸ்டெப் தான் இது. இது டீஎஸ்டிங்ஷன் ப்ராசஸே கிடையாது, எல்லாமே கண் துடைப்பு தான் அப்படின்னு சொல்லி இதை எதிர்க்கிற ஒரு கூட்டமும் கிளம்பியிருக்கேன். அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸும் நியாயமானதாக தான் இருக்குது. அவங்க உருவாக்கி இருக்கிறது கிரே வுல்ஃப், ஆனால் டயர் வுல்ஃபோட டிசைனில் டயர் வுல்ஃப் போலவே வெள்ளையாகவும் காது நீளமாகவும் கொஞ்சம் உயரமாகவும் மாற்றி அமைச்சிருக்காங்க. ஜீன் மாடிஃபை பண்ணப்பட்ட கிரே வுல்ஃப் குட்டிங்க தான் இது. டயர் வுல்ஃபுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரிஜினலாக பார்க்கும்போது டயர் வுல்ஃப் வெள்ளையாக இருந்திருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சில ரிசர்ச் படி டயர் வுல்ஃப் ப்ரௌன் கலரில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இவங்க வெள்ளையாக உருவாக்கிறதுக்கான காரணம் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் டயர் வுல்ஃபை வெளியே தானே காமிச்சிருப்பாங்க கோஸ்ட்டுன்னு, அதுடைய ரெஃபரன்ஸ் தான். ஸோ அதுக்காக டிசைனர் பெட்ஸ் தான் இவங்க உருவாக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த குற்றச்சாட்டு கொஞ்சம் அதிகமாக தாங்க வைக்கப்படுது. அதில் சின்னதாக நியாயம் இருக்க தானே செய்யுது. இவங்க செஞ்சது சரியான டயர் வுல்ஃப் தானா அப்படிங்கிறத நம்ம ஒரு வருஷம் கழிச்சு தான் கரெக்டாகவே அனலைஸ் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் அது குட்டிங்க தான். வளர்ந்துட்டு அப்புறம் நம்மளுக்கு ஆல்ரெடி கிடைச்ச படிமங்களோட இந்த புது குட்டிங்களோட படிமம் மேட்ச் ஆகுதான், டிஎன்ஏ மேட்ச் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா டயர் வுல்ஃப் எக்ஸ்டிங்க்ட் ஆகலை, திரும்ப வந்துருச்சுன்னு அர்த்தம். பட் இந்த இனப்பெருக்கம் பண்ணுவாங்களா? கேள்விக்குறி. இனப்பெருக்கம் பண்ணுனா அதுக்கான சோஷியல் லைஃப் என்ன மாதிரி அமையும்? எங்கே காட்டில் கொண்டு போய் விடுவாங்க? இது காட்டுக்குள்ளே வரும்போது ஆல்ரெடி இருந்த எக்கோசிஸ்டத்தை இது பாதிக்காதா? ஆல்ரெடி அந்த இடத்த ரூல் பண்ணிட்டு இருக்க கிரே வுல்ஃப்லாம் எங்கே போகும்? திடீர்னு ஒரு கட்டத்தில் ஒரு புது ப்ரிடேட்டரை, ஒரு புது வேட்டையாளியை நீங்கள் உள்ளே செலுத்தும் போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய இயற்கை சமநிலை அங்கே தவறும். ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருந்த பல உயிரினங்கள் அங்கே அழியக்கூடிய நிலைமை ஏற்படும். இது ஆல்ஃபா ப்ரிடேட்டராக மாறும்போது அங்கே ஆல்ரெடி ப்ரிடேட்டராக இருந்த கிரே வுல்ஃபும் அழிகிற நிலைமைக்கு தள்ளப்படும் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க.
அகைன் இந்த ப்ராசஸ் ஒரு வருஷம் கழிச்சு அது உண்மையிலேயே டயர் உல்ஃபா கிரே உல்ஃபான்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆனதான் உண்டு. இதோட அவங்க நிற்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் உள்ளி மேமத்தை திரும்ப கொண்டு வர தான் முக்கியமான பிளானாகவே இருக்குது. ஆனால் உள்ளி மேமத்தோட முழு ஜீனம் ஸ்ட்ரக்சர் இது வரைக்கும் தெளிவாக கிடைக்காத சமயத்தில் அந்த மேமத் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி அந்த மாடிஃபிகேஷனை மட்டும் எலிகளில் பண்ணி அதை இப்போதைக்கு யானைகள் மேலே டெஸ்ட் பண்ணி பார்க்குறதா ஐடியாவாக வச்சுருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் ஜீனம் புது ஜீனமையும் உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க உள்ளி மேமத்துங்கிற பேரில். அண்ட் மனிதர்களால் அழிக்கப்பட்ட 2 முக்கியமான உயிரினம் டாஸ்மேனியன் டைகர் அண்ட் டோடோ பறவை. 2மே மனிதர்களால் கொடூரமாக கொல்லப்பட்ட உயிரினங்கள். இதோடைய கதையை கேட்டிங்கன்னா கண்ணீர் விட்டு அழுவீங்க. ஏன்னா ஸ்பெயின் செயிலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோடோ தீவுக்கு போய் சாப்பாட்டுக்குன்னு இல்லாமல் சும்மா சுற்றி தீர அந்த டோடோக்களை அடிச்சே கொண்டாங்களாம். எந்த அளவுக்குன்னா எரிக்க விறகு இல்லைனா டோடோக்களை அடித்து கொண்டு வந்து அதை சொல்லி விறகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. டோடோ பறவையை விறகாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் டாஸ்மேனியன் டைகர். கடைசி அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கவே பாவமாக இருக்குங்க. அது நாய் போல் தெரிஞ்சாலும் நாய் கிடையாது, இட்ஸ் அ மார்சுபியல். ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இந்த இனத்தை அடித்து கொண்டு வரவங்களுக்கு காசு கொடுப்போம்னு சொல்லி பவுண்டி பிளேஸ் பண்ணி மனிதர்களால் கொடூரமாக வேட்டையாடப்பட்ட ஒரு மிருகம் அது. இதில் உண்மையாகவே டோடோ டாஸ்மேனியன் டைகர் ரிட்டர்ன் ஆனால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மனுஷங்க வேட்டையாடி அழிச்ச உயிரினம் அது. மனுஷங்க மட்டும் வேட்டையாடாமல் இருந்தாங்கன்னா இப்போ வரைக்கும் அது உயிரோட இருந்திருக்கும், நம்ம பார்த்துருக்கலாம், மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் உள்ளி மேமத் டயர் உல்ஃப் எல்லாமே நேச்சுரல் செலெக்ஷன்லேயே அழிஞ்ச உயிரினங்கள். இது எக்ஸ்டென்ஷன்லேயே இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நிறைய பேர் என்றாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த பக்கம்? திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.